ஷடுஜா, ஷடுஜாமா. வாங்க பாட்டி, சித்தி எங்க? ஷடுஜா, என்ன விஷயம்டா? எதுக்குங்களா அவசரமா வர சொன்னா? சித்தி வரட்டும் பாட்டி, சொல்லியே. அது அவ கக்கூசில போய் உட்கார்ந்துருக்காமா. நீ காலையிலே போன் போட்ட உடனே அவளுக்கு வயிற்ற கலக்கிடுச்சோ என்னமோ. காலை கடன் மதிய கடன்லாம் முடிச்சிட்டு காப்பி கிப்பிலாம் போட்டு குடிச்சிட்டு தாமோ வருவா. நீ என்ன விஷயம் நீ என்கிட்ட சொல்லு. ஏலோ வானரு, என்ன விஷயம்? பாட்டி, நான் உங்களுக்கு தானே போன் பண்ணி கூப்பிட்டேன். குறிச்சி மரியா பாட்டி எது கூப்பிட்டு வந்திருக்கிய? ஏலோ வானரு, நான் வரக்கூடாதோ? அப்படி என்ன எனக்கு தெரியாத கதை உன் வீட்டுல நடக்குது? உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இல்ல பாட்டி. நான் இந்த பாட்டிக்கு தானே போன் போட்டேன், நீங்களும் கூட வந்திருக்கீங்களா, அதை கேட்டேன். ஷடுஜா, என் தங்கச்சிக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லடா. எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சாலும் அதை என் தங்கச்சியும் தெரிஞ்சுக்கிடுவா. அதனால எதுவா இருந்தாலும் தங்கச்சி குடிச்சி மரியா இங்கே இருக்கட்டும். நீ சொல்லுமா. ஏலோ வானரு, என்னது சொல்லு. பாட்டி, ரூபி நீ கை நீட்டி அடிச்சுட்டா பாட்டி. ஐயோ, ஒன்னியுமா? என்னது ஒன்னையுமாண்ணா? அப்போ உங்களை சித்தி சித்தப்பா எல்லாத்தையும் அடிச்சுட்டாளா? ஏலோ வானரு, சித்தி சித்தப்பாலாம் வாங்க இல்ல, அக்கா அடி வாங்கியிருக்காவ. அதுக்கு பிறகு நானும் அக்காவும் சேர்ந்து ஒரு நாள் வாங்கணும். என்னது, ரெண்டு பேருமா? ஆமால வானரு. பாட்டி, இந்த விஷயத்தை ஏன் இது வரைக்கும் சொல்லவே இல்லையாட்ட? ஷடுஜா, அது அடியா பிள்ளை தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டா. அதை எதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்துறதுன்னு நினைச்சிட்டேம்மா. ஒரு நாள் அரியா பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு செஞ்சிரும். உங்களை அடிச்சிருக்கா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்து அடிச்சிருக்கா, இன்னைக்கு என்ன அடிச்சிருக்கா? நம்மள மட்டும் இல்லடா, புருஷனையும் அடிச்சிட்டா. நாசமா போச்சு, கெட்டின புருஷனையும் அடிச்சா. என்ன எத்தனை பேர் அடிச்சான்னு தெரியலையே. அவ்வளவுதான்டா. அவ்வளவுதானே, ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டி பாட்டி. இதுக்காக தான் இங்க தங்க வேண்டாம் சொன்னீங்களா? முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தீங்களா, அவன் ஆத்தா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருப்பேன். இவளை கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி திமிரு பிடிச்சவா நம்ம குடும்பத்துக்கே ஆகாது. அதனால ஜோசப் அவ கூட போய் படுக்காம வேற எங்க போய் படுத்து கிடக்கானா? ஆமாம்மா, எங்க வீட்டுல மொட்டை மாடியில தான் தூங்குவான். அப்ப இங்கேயும் மொட்டை மாடில தான் போய் படுத்திருப்பான். நேத்தே நீங்க எல்லாரும் இருக்கும்போதே சொல்லியிருக்கணும் பாட்டி. ஏன் பாட்டி மறைச்சு வச்சிருந்தீங்க இத்தனை நாளா? ஏலோ வானரு, அது ஏதோ சின்ன பிள்ளை தனமா அடிச்சிட்டா. அதை எதுக்கு பெருசு பண்ணிக்கிட்டு? என்னது சின்ன பிள்ளை தனமா அடிச்சிட்டாளா? குழந்தையாவா விளையாட்டு அடிக்க? கல்யாணமே முடிஞ்சாச்சு, என்னத்து கல்யாணம் முடிச்சாளா? வீட்டுல எல்லாரும் பிடிச்சு அடிக்க வைக்க? இதெல்லாம் சரி வராது பாட்டி, நம்ம குடும்பத்துக்கே வாக வேண்டாம். சித்தி வரட்டும், இவளை பத்தி எல்லாத்தையும் சொல்லி முதல்ல டைவர்ஸ் பண்ண சொல்லணும். ஐயோ ஷடுஜா, வேண்டாம்மா. நல்ல பிள்ளைமா, தங்கமான குணம். நானும் அப்படிதான் நினைச்சேன் பாட்டி. ஆனா திமிரு எடுத்து போய் அடிக்கல செய்யா. இவளை இதுக்கு மேல சும்மா விட முடியாது. சரோஜா, என்னாச்சுமா? எதுக்கு உடனே வர சொன்னாங்க ரெண்டு பேரையும்? எத்தே என்னத்தே எங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறிய? சரோஜா, என்னமா பிரச்சனை? சித்தி. ஷடுஜா, வேண்டாம்மா. எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? எங்களை கூட தான் அடிச்சா, நாங்க பெருசா எடுத்துக்கிடலம்மா. இதை போய் மருமகிட்ட சொல்லி பெரிய விஷயமும் ஆக்காதம்மா. இதை இப்படியே விட்டுறலாம். ஜோசப்பு வாழ்க்கையும் ரூபி வாழ்க்கையும் பாதிச்சிடம்மா. இப்படி நினைச்சுதான் யார்கிட்ட சொல்லாம ஒழிச்சு வச்சிருந்திருக்கிய. இவ வாழ்க்கை அவன் வாழ்க்கை பாதிச்சிருங்கிறதுக்காக யார்கிட்ட சொல்லாம ஒழிச்சு வைக்க முடியுமா? சரோஜா, என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? சித்தி, இந்த ரூபி இருக்கல்ல. ஷடுஜா, வேண்டாம்மா. எத்தே எதுக்காக சரோஜாவை தடுக்கிறிய? என்ன விஷயத்தே? சரோஜா, என்னமா விஷயம்? நீ சொல்லுமா. சித்தி, ரூபிய நான் ராத்திரி போய் எழுப்பினேன் சித்தி. என்னை பிடிச்சு அடிச்சுட்டா. என்னமா சொல்லியா? அடிச்சிட்டாளா? ஆமா சித்தி, அடிச்சுட்டா. ஐயோ, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாச்சேம்மா. நானும் நல்ல பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் இவளை பத்தி தெரியுது. குணம் ஒன்னத்துக்கு ஆகாது சித்தி. என்னையவே கை நீட்டி அடிச்சிருக்கானா எவ்வளவு மோசமா இருப்பா. நான் தான் இவ எங்க வீட்டுல தங்கட்டும் சொல்லி ஆசைப்பட்டு தங்க வச்சேன். ஆனா இவ என்னையவே அடிக்கண்ணி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அடிச்சிருக்கா. சரோஜா, எங்க வீட்ல எல்லாம் இவ இப்படி நடந்துகிட்டதே இல்லையம்மா. ஒரு நாள் எழுத்து கூட பேச மாட்டாலே, நல்ல பிள்ளையெல்லாம் இருப்பா. எதுக்குமா நீ அடிச்சா? சித்தி, உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கு. இவ உங்க வீட்லயே அடிச்சிருக்கா, பாட்டி அடிச்சிருக்கா, புருஷங்காரன் அடிச்சிருக்கா. ஐயோ, என்னமா சொல்லியா? எத்தே சரோஜா என்ன சொல்றா? அது வந்துமா மடுமவளே முட்டா. சொல்லுங்க பாட்டி, உங்களை மட்டும் இல்ல குறிச்சி மரியா பாட்டி அடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. என்னது, இவியலே அடிச்சாளா? ஏமா, என்னமா பிள்ளை அது உங்களை அடிச்சிருக்கா? எப்படி அவளை வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பவே அந்த பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தி இருக்கலாமே. ஏமா அப்படி பண்ணீங்க? மகனே, ஆசீர்வாதம். கோவப்படாதப்பா. என் பேரன் ஜோசப்போட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் வாயை தொடக்காம இருந்தேன். எத்தே, நாளைக்கு எங்களே அடிப்பா, அப்பயே நீங்க இப்படிதான் இருப்பீங்களோ? இல்லம்மா, நல்ல பிள்ளைதான். ஏமா, உங்களை அடிச்சிருக்கா, இவியல அடிச்சிருக்கா, சரோஜாவை அடிச்சிருக்கா, கெட்டின புருஷனை அடிச்சிருக்கா. எப்படிமா நல்ல பிள்ளைன்னு சொல்றீங்க?
எனக்கு இது சரியா தெரியல. அவிய வீட்டுல இருக்கவியல வர வச்சு இன்னைக்கே பேசி ஒரு முடிவு எடுக்கணும். சித்தப்பா ஐயா அப்பா அம்மா எல்லாரும் வர சொன்னாச்சு. இன்னைக்கு இவள அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவான். ஜோசப் உன்னை அந்த ரூபி அடிச்சாலோ? சொல்லு ஜோசப், உன்னை அடிச்சாலா அவ? ஆமா. எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்தா? அந்த பொண்ணு வந்து சாரி கேட்டுச்சா அதான். சாரி கேட்டு கேட்டு அடிப்பாளோ? இன்னைக்கு சரோஜாவை அடிச்சிருக்கா, பாட்டி அடிச்சிருக்கா. ஐயோ என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த பிள்ளை சரியில்லை. உங்க பாட்டி அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த குருசு மரியா பாட்டியை அடிச்சிருக்கா. உங்க அக்கா சரோஜாவை அடிச்சிருக்கா, உன்னையும் அடிச்சிருக்கா. இதுக்கு மேல அந்த பிள்ளை நம்ம வீட்டுல இருக்க கூடாது. அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லியிருக்காளா சரோஜா. பேசியே அவிய கூட அனுப்பி வைக்கலாம்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோம். நீ என்னப்பா சொல்றா? பாத்தீங்களா சித்தி, அவனே இந்த அளவுக்கு சொல்லியானா அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காவ. அதனால தான் தம்பி ஜோசப்பே அனுப்பி விடுங்கன்னு சொல்லியா. நானும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாம போச்சே. அமுதா ஏக்கா, அந்த பிள்ளை சரோஜாவை ராத்திரி அடிச்சாலாமே உனக்கு தெரியுமா? எனக்கு சரோஜா தாம காலையில சொன்ன இந்த விஷயத்த கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டுமா. என் மக அவ இந்த வீட்டுல தங்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டா. என் மகளே பிடிச்சி அடிச்சிருக்கா பாரா. மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டுமா. ஆமாக்கா, எனக்கு ரத்தம்லாம் கொதிக்குது இதை கேட்ட உடனே. ஏமா என்னைய மட்டும் இல்ல பாட்டி அடிச்சிருக்காளாம், அவ புருஷனையும் அடிச்சிருக்காளாம். ஐயோ, இப்படிப்பட்டவளாவா? நல்ல பிள்ளைங்கள நினைச்சு என் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல அந்த கல்யாணம் நின்று உன் மகனுக்கு அந்த பிள்ளைய கட்டுறதா ஆகி போச்சு. அதை நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்ல. இப்படி ஒரு நல்ல பிள்ளைய என் பிள்ளை கட்டி வைக்க முடியலையேன்னு தினம் தினம் சரோஜாட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டே தான் இருப்பேன். ஆனா இப்பதானே தெரியுது இவ இப்படிப்பட்டவளா இருந்திருக்காளே. இந்த கல்யாணமே நடக்காம இருந்தது நல்லதுன்னு நினைச்சுக்க. ஏக்கா, இதால இப்ப என் குடும்பத்துக்குலாக்கா கஷ்டம். என் மகள்ல தாலியை கட்டிட்டாவ கழுத்துல. எல்லாத்துக்கும் என் மாமியார் தான் காரணம். அவியதான் நல்ல பிள்ளை தாலியை கட்டுன்னு சொன்னாவ. அமுதா, இப்பயே சொல்லி என் பிள்ளை நல்ல பிள்ளைதாம்மா. ஒரு வார்த்தை என்னைக்காவது நம்ம கிட்ட தப்பா பேசியிருக்காளா? தப்பா பேசுறதுல ஆனா அடிக்கிறாளே, இதை விட ஒரு மோசமான குணம் யாருக்கு இருக்கும்? பொம்பளை பிள்ளை கெட்டின புருஷனை கை நீட்டி அடிப்பாளா? ஊர்ல உலகத்துல நடக்காத விஷயம் என்ன, இது கேவலம். அது மட்டுமா பெரியவியல அடிச்சிருக்கா. ஒரு மட்டு மரியாதை இல்ல. இப்படிப்பட்ட பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. அவி அப்பா அம்மா வரட்டும், பேசி முடிச்சிடணும். மடுமவளே அமுதா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுமா. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுக்காத. இல்ல இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரோஜா எங்க அவள? அவ ரூம்ல தான் இருக்கா சித்தி. என்ன காலையில இருந்து வெளிய வரல. சே, எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா. நல்லவளா இருந்தா வெளியே வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும்ல. அப்போ வேணும்னே தான் பண்ணியிருக்கா. வரட்டாவி, அதுக்கு வரதானே இருக்கு இன்னைக்கு. சரோஜா, அந்த பிள்ளையோட அம்மா வராவுமா? வரட்டும் வரட்டும், அவ மோளோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கிடட்டும். எம்மாடி மார்மோளே சரோஜா, இவியல கூட்டிட்டு வர சொன்னாலம்மா, கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன பிள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க? சம்மந்தி, என்ன சம்மந்தி? என்ன பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கீன்னு கேட்டேன். என்னாச்சு சம்மந்தி? என்ன ஆச்சா? நல்ல பிள்ளைன்னு எங்க தலையில கட்டி வச்சிட்டியல்ல. ஏன் சம்மந்தி, என்னாச்சு? பெரியவியலெல்லாம் மரியாதை இல்லாம அடிக்கிறா. புருஷனை அடிச்சிருக்கா. பிள்ளையாவலாம். என்னது, என் பிள்ளை அடிச்சாளா? ஐயே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என் பிள்ளை நான் அப்படிலாம் வளர்க்கல. சரோஜா, உனக்கே தெரியும்லம்மா என் பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு. வாய் விடுங்க, சரோஜாவையும் அடிச்சிருக்கா. என்னது, சரோஜாவை அடிச்சாளா? ஏன் பிள்ளையா? சரோஜாவை மட்டும் இல்ல, என் மாமியார் அடிச்சிருக்கா. என் மாமியாரோட ஃப்ரெண்ட் அடிச்சிருக்கா. தாலி கட்டின புருஷனை அடிச்சிருக்கா. என்ன பிள்ளை பத்தி வளர்த்து வச்சிருக்கீங்க? ஐயோ, என் பிள்ளை அப்படி கிடையவே கிடையாது. நான் அப்படி வளர்க்கவே இல்லை. ஒரு நாளும் என் பிள்ளை அப்படி செய்யவே மாட்டா. ஆண்டி, நிஜமாலேயே உங்க பொண்ணு என்னை அடிச்சா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? பொய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க. இல்ல மாப்ள, என் பிள்ளை அந்த மாதிரிலாம் யாரையும் அடிக்கவே மாட்டா. தங்கமான பிள்ளாவா. பெரியவியல எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. எக்கா சொல்லுங்கக்கா. ஆமா, நான் பார்த்த வரைக்கும் தங்கமான பிள்ளையாச்சே. பெரியவியல கண்ட மாறி
உங்க புருஷன் எங்கம்மா? அவிய வெளியூருக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காவ. நானும் போக வேண்டியதுதான், ஆனா போவே இல்லை. அவியல வர சொல்லுங்க, இன்னைக்கு பேசி முடிக்கணும். என்னது பேசி முடிக்கணுமா? என்ன சொல்றிய? இப்படிப்பட்ட பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். புருஷன் அடிக்கிறா, பெரியவியங்கிற மரியாதை இல்லாம பெரியவியல் அடிக்கிறா. என்ன பிள்ளை அவெல்லாம்? இப்படிப்பட்ட பிள்ளை எங்களுக்கு வேண்டாம். ஐயோ சம்மந்தி, அப்படிலாம் சொல்லாதங்க சம்மந்தி. என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டா. அப்போ நாங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ? அடிச்சான்னு சொல்றோம், நாங்க என்ன பொய்யா சொல்ல போறோம்? என் மாமியார் எவ்வளவு வயசானவிய, அவியல கை நீட்டி அடிச்சிருக்கா, புருஷன் அடிச்சிருக்கா. நாளைக்கு எங்களை அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கொஞ்சம் பொறுமையா இருமா, என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம். பொறுமையாலாம் இருக்க முடியாது. அவ மூஞ்ச பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல. மரியாதையா அப்படியே கூட்டிட்டு போயிருங்க. இதுக்கு மேல அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. ஆமா, அவளுக்கு இந்த வீட்ல இடம் கிடையாது. என் தம்பி கூட அவ வாழவும் வேண்டாம். உங்க மோளை நீங்களே கூட்டிட்டு போயிருங்க. என்னையவே கை நீட்டி அடிச்சிருக்கான்னு அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளை மேல இப்படி ஒரு வீண் பலி போடுறீங்களே. அவ அப்படிப்பட்டவளே கிடையாது. நல்ல பிள்ளை, தங்கமான பிள்ளை. நான் இப்படிதான் அவளை வளர்த்தேன். எம்மா உங்களுக்கு கூட தெரியும்லம்மா, என் பிள்ளை நல்ல பிள்ளை தானே? ஆமாம்மா, எனக்கு தெரியும், அவன் நல்ல பிள்ளைதான். அப்புறம் எதுக்குமா இப்படி எல்லாரும் சேர்ந்து அவ மேல பழி போடியாவ? நாங்க சொல்றது உண்மைதாம்மா, அவ எல்லாரையும் அடிக்கிறா. இருக்கவே இருக்காது, அவ அப்படி கிடையாது. உண்மைதாம்மா சொல்லியும் என்னையும் என் தங்கச்சி அடிச்சுட்டா. எங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஜோசப்ப அடிச்சுட்டா. நேத்து ராத்திரி சரோஜாவை அடிச்சிருக்கா. இல்ல இல்ல, என் பிள்ளை அப்படி கிடையாது. இத்தனை பேர் சொல்றோம், வார்த்தைக்கு வார்த்தை உங்க பிள்ளை கிடையாது, உங்க பிள்ளை கிடையாதுங்கறிய. உங்க பிள்ளை தான் அடிச்சிருக்கா. அதுவும் பெரியவன் கூட பார்க்காம அடிச்சிருக்கா. இதுக்கு மேல அவ இந்த வீட்ல இருக்க முடியாது. கூட்டிட்டு போங்க. எம்மாடி மார்மால சரோஜா, உங்க சித்தியை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுமா. ஏத்தே, நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணனா எல்லாம் உங்களால வந்ததான். என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க சொன்னா இப்படி அவர் பொண்ணு பாப்பிய? அப்பவே நினைச்சேன் நீங்க பொண்ணு பாத்திருக்கீல, வில்லங்க இருக்குமா நீ. சரியான திமிர் பிடிச்சவள தான் பார்த்து கட்டி வச்சிருக்கிய. இதுக்கு மேலலாம் எங்க சித்தி மாவே அவ கூட வாழ மாட்டான். கூட்டிட்டு போய் சொல்லுங்க. நிறுத்துங்க, என் பிள்ளை அப்படி கிடையாதுன்னு சொல்றேன்ல. என் வீட்ல இருந்த வரைக்கும் அவ இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது. ரொம்ப சாதுவா தான் இருப்பா. இங்க எல்லாரையும் அடிச்சிருக்காங்க, நீங்க தான் அவளை ஏதோ பண்ணிருக்கீங்க. என்னது நாங்க பண்ணோமா? அவகிட்ட ஒரு வார்த்தை கூட கடிந்து நான் பேசுனது கிடையாது. நான் மட்டும் இல்ல, எங்க வீட்ல உள்ளவங்க யாருமே இப்படி பேசுனது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவ அடிப்பா? சரியான திமிரு பிடிச்சவளா இருந்திருக்கா. நேத்து அவளை வீடு கூட்டிட்டு வந்து சரோஜா இங்க தங்கணும் தங்கணும் அடம் பிடிச்சு அந்த பிள்ளைய தங்க வச்சிருக்கா. அப்படிப்பட்ட பிள்ளைய அடிச்சிருக்கா அவ. இல்ல, நீங்க எல்லாரும் ஏதோ சொல்றீங்க, என்னால நம்பவே முடியல. நான் என் பிள்ளைய பார்த்து பேசிட்டேன், அவ அப்படி கிடையவே கிடையாது. ஆமா சம்மந்தி, சரோஜால கோவத்துலக்கா, நீங்களாவது நம்புங்க சம்மந்தி. நான் உங்க மகனுக்கு பார்த்த பிள்ளை இவ. தப்பான பிள்ளைய பாப்பனா, நல்ல பிள்ளைய தான் நான் பார்த்தேன். நீங்க பொண்ணு பார்த்ததுனால தான் எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. நிறுத்துங்க, என் பிள்ளை எங்க இருக்கா? ரூபி அம்மா, ரூபி உள்ள ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. நான் என் பிள்ளைய பார்த்து பேசிட்டேன், அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். ஆமா, நானும் போய் பார்த்து பேசிட்டு வரேன், அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். என்ன உண்மை தெரிய போகுது இவளுக்கு? அவ அடிச்சிட்டு அடிக்கலன்னு வேற சொல்லுவாளோ? ஏதாவது சொல்லட்டுமே, நானே அவளை அடிக்கேன். என் மாமியார் அடிச்சிருக்கா, என் பிள்ளை அடிச்சிருக்கா, சரோஜாவை அடிச்சிருக்கா. இல்லன்னு சொல்லட்டும், நான் அவளை மிதிக்க வாயிலே ஏறி. எம்மாடி மடுமவளே அமுதா, நல்ல பிள்ளைமா, அப்படியெல்லாம் பேசாதடா. நல்ல பிள்ளையா, நல்ல பிள்ளை. இப்படி சொல்லிதான் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறிய. நீங்க வாங்கினது மட்டும் இல்லாம அவியலையும் சேர்த்து வாங்க வச்சிருக்கிய. முத நாளே என்கிட்ட சொல்லிருந்தா அடிச்ச கைய முறிச்சிருப்பேன். வாய்க்குள்ளேயே வச்சுட்டு இப்படி பண்ணிட்டீங்களே தே. இதுல வேற என்ன நல்லவன் நல்லவன் வேற சொல்லிட்டு இருக்கிய. இதுக்கு மேல அவன் நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. அந்த ஆள் அவிய அம்மா கூட்டிட்டு போட்டோம். ஜோசப், இவள மறந்துரு. உனக்கு வேற பொண்ணு பார்த்து அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க. இவன் என்ன உடனே சரிங்க, இதுக்காக காட்டு கடந்த மாதிரி. இது சரியில்லையே. ஒரு சமயம் இது எல்லாமே இவனோட சரியா இருக்குமோ என்னன்னு தெரியலையே. நல்ல பிள்ளை, அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்னால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அவ ஆட்டக்காரி என்னடானா இப்படி நடந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு போறா. ஒண்ணுமே புரியலையே. தலை வேற எனக்கு கிடுன்னு சுத்துது. வெளியே அம்மா சத்த மாதிரி கேக்குது. ஐயோ, அம்மா வர வச்சிருப்பாங்களோ? என்ன நடக்குதுன்னே தெரியல. வெளியே போய் பார்க்கவும் பயமா இருக்கு. நம்ம வேற அண்ணி அடிச்சிருக்கோம். அண்ணி ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன நடக்கும்னே தெரியலையே. ரூபி, அம்மா ஏமா போன் உடனே கட் பண்ணா? நான் பயந்து போயிட்டேன். நல்ல வேளை நீ வந்துட்டா. போமா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லி சமாளிமா. எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு போய் சொல்லு. ரூபி, அது எப்படிமா சொல்ல முடியும்? சொன்னா உன் வாழ்க்கையே பறிபேருமா. சரோஜா அப்புறம் உன் மாமியார் மாமனார்லாம் ரொம்ப கோவத்துல இருக்காவம்மா வெளியே. என்கிட்ட இப்ப சண்டை போட்டுட்டாவ.
என்னமா சொல்றீங்க? ஆமா, உன்னைய கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு நிக்காத. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ரூபி, எதுக்குமா சரோஜாவை அடிச்சா? கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? தூங்காம இருந்திருக்கலாம்ல நீ. அம்மா, வந்து எழுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சேம்மா. ஆனா இப்படி எழுப்புவாங்கன்னு யோசிச்சு கூட பார்க்கல. இப்ப பாரு ரூபி, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னு. என்னைய அவிய கூட்டிட்டு போன்னு சொல்லி அவ. ஐயோ, வேண்டாம். நான் வீட்டை என் பிள்ளை இப்படி எல்லாம் செய்ய மாட்டா, நீங்க தான் ஏதோ போய் சொல்றியேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். உனக்கு இந்த பிரச்சனை முதல்ல இருந்தே இருக்கு, நீ யார்ட்டையும் சொல்லலல்ல? இல்லம்மா, சொல்லல. ஆனா பாட்டிக்கு மட்டும் தெரியும். அந்த பாட்டி எதுவுமே சொல்லலம்மா. அப்படியேதான் பேச வந்தாலும் சம்மந்தி வாய் அடைச்சிரியாவ. பாட்டி எனக்காக எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. அவங்க ரொம்ப நல்லவங்க, நான் அடிச்சு கூட வெளியே சொல்லவே இல்லை. இப்போ அண்ணி அடிச்சதுனாலதான் மாட்டிக்கிட்டோம். ரூபி, அவைய கூட்டிட்டு போன்னு சொல்லியாவம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம நீ மயங்கின மாதிரி நடிச்சிடுறியா? உன்னைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறேன். அப்புறமா வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். இல்லம்மா, அது சரி வராது. இங்க இருந்து போயிட்டா